அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதின் அவசியம். தர்மம் என்றால் அறம், அறம் என்றால் அற வழியில், நல்ல வழியில், நேர் வழியில், நேர்மையான முறையில் நடப்பது. இதை எழுத்தாளர் ஜெயமோகனின் அறம் சிறுகதை மூலம் மிக எளிமையான முறையில் சிறப்பாக அறிந்து கொள்ளலாம். இவர் சந்தித்த எழுத்தாளர் நண்பர் அவர் கூறிய உண்மை கதையே அறம் சிறுகதை. கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் எழுத்தாளர் நெசவு தொழில் புரியும் குடும்பத்தை சார்ந்தவர். நெசவு தொழில் இயந்திரங்களின் வருகையால் நசிந்து மிக ரொம்ப வறுமைக்கு வந்துடுறாங்க. அந்த மிஷின்களை கூட விற்றுட்டு நூற்பு செய்யும் இயந்திரங்கள் கூட விற்றுட்டு காலம் தர அளவுக்கு அவங்களோட நிலைமை போயிடுது. அவங்களோட மனைவி வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் முதல் நாள் கூட ரொம்ப சண்டை நடக்குது. இவங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கும்போது அவரோட ஆசிரியர் நண்பர் சுவாமிநாதன், கவலைப்படாத, நாளைக்கு நம்ம திருச்சிக்கு போகலாம், உனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி கூட்டு போகிறாங்க. அங்கே ஒரு செட்டியார் அண்ணன் தம்பி புதுசாக ஒரு பதிப்பாக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க வருமானந்து வந்து அப்போ சுதந்திர போராட்டம் தீவிரமாக நடந்துட்டு இருந்த காலம். அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருது. சுதந்திர போராட்ட வீரர்கள் காந்தி, நேரு, வஉசி இவங்களை பற்றி 100 புக்கு அவங்க அந்த ஆர்டர் எடுத்திருக்காங்க. இதற்கான ரைட்டர் தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்திருக்காரு. ஒரு வருஷத்துக்குள்ள 100 புக்கு எழுதினவங்களால முடியுமான்னு கேட்குறாங்க. நான் எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இவர் அன்னைக்கு வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணணும், வீட்டோட வறுமை எல்லாத்தையும் நினச்சி இவர் ஒத்துக்கிறாரு. நல்லா யோசித்து சொல்லுங்கள், 3 நாளைக்கு ஒரு புக் எழுதணும், அப்போ தான் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள உங்களால் எழுத முடியும். இல்லை கண்டிப்பாக நான் எழுதிடுவேன். அப்புறம் வந்து நாங்கள் அந்த புக்கை எத்தனை பதிப்பு வேணாலும் போடுவோம், நீங்கள் அதுக்கான உரிமையெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு புக்குக்கு 50 ரூபா, 100 புக்குக்கு 5000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொன்ன எல்லாத்துக்குமே இவர் ஒத்துக்கிறாரு. உடனே 50 ரூபா எடுத்து கொடுக்குறாங்க. இவர் வீட்டுக்கு வந்து அன்றைக்கி நைட்டே ஒரு புக்கு எழுதி முடிச்சிடுறாங்க. மறுநாளே கொண்டு போய் ப்ரூஃப் பார்த்து அங்கே ஒப்படைக்கிறாங்க. அப்புறம் லைப்ரரி போய் கின்ஸ் எடுத்து வராங்க. இப்படியே எழுதிட்டே இருக்காங்க. அவர் கையெல்லாம் வந்து அப்படியே வீங்கிடுது. அப்புறம் பையனையும் பொண்ணையும் கூப்பிட்டு புக் எழுதி கொடுக்குறாங்க. புக்கை கொடுத்துட்டு 50 100 ரூபா வாங்கிக்கிறாங்க. நீங்கள் பணம் வாங்கி போங்கன்னு கேட்கும்போது, இல்லை நான் பணத்தை செலவு பண்ணிடுவேன், அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்கட்டும், நான் என் பெண்ணு கல்யாணத்துக்காக தான் இவ்வளோ சிரமப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புக்கை வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு வருஷம் முடிஞ்சிருது. 100 புக்கை எழுதி நல்லபடியாக கொடுத்தாச்சு. 8 புக்கு கொடுத்தோடனே 2 3 பதிப்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. புக்கெல்லாம் நல்லா வீக்காக விற்றுட்ருக்கு. இவங்க எழுதி கொடுத்து முடிஞ்சிருச்சு. அந்த 3000 ரூபாய் இருக்க தைரியத்தில் இவர் வந்து பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி மண்டபம் பிடிச்சி சமையலுக்கு சொல்லி பத்திரிக்கை அடிச்சுட்டு, பத்திரிக்கை நம்ம செட்டியார் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தாங்க பத்திரிக்கை, என்னோடய பொண்ணு கல்யாணம்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய பணம் 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் கல்யாணம் வேலை பார்ப்பேன் அப்படின்னு. பணமாக யார்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சாமி வயிற்றில் அடிச்சிடாதீங்க, இது பொண்ணு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எழுதுறதுக்கு போய் யாராவது 3000 ரூபா கொடுப்பாங்களா அப்படின்னோடனே, சாமி நம்ம ஒரு புக்குக்கு 50 ரூபா எழுதி கொடுத்துட்டு தான் எழுதுனேன், என் வயிற்றில் அடிச்சிடாதீங்க, நீ நாசமாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ எங்களையே சாப விட்றியா, உன்னோட வீட்டில் வந்து ஒரு வருஷம் அடுப்பெரிஞ்சது எங்கள் காசில் தான், அதை ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி கை ஓங்கி அடிக்க வராங்க. இவருக்கு அழுதையும் கண்ணீருமா வருது. வெளியே போய் உட்கார்றாரு. இவங்க எதையுமே கண்டுக்கல. அன்றைக்கி நைட்டு கூட அங்கேயே உட்காந்துருக்காங்க. இவங்க கடை சாதிக்கு போயிடுறாங்க. மறுநாள் காலையில் அண்ணன் தம்பி வராங்க. இவர் அற்பமாக பார்த்துட்டு கடை போய் போயிடுறாங்க. இவர் திருப்பி அழுதுகிட்டே போய் அவர் காலில் விழுந்துறாரு. சாமியை சொன்னபடி பணத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு, வெளியே போட்ட நாயே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் சாகிறதுக்கு எனக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. போய் சாகடா நாயன்னு சொல்லிட்டு 1 ரூபா காசை தூக்கி எறிகிறாங்க. இவருக்கு என்ன ஒரு ஆவேசம் வந்துட்டு நேராக செட்டியார் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அந்த அவரோட மனைவி அந்த ஆச்சி பேரனுக்கு இட்லி ஓட்டிகிட்டு இருக்காங்க. கருப்பாக கனமானவங்க. வாரப்புள்ள வரைய அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் அக்ரிமெண்ட் போட்டு எழுதி கொடுத்தேன், இப்போ பணம் கேட்கும்போது இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து சரஸ்வதி கடாட்சம் உள்ளவன், என் வயிற்றில் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பேப்பர் எடுத்து அறம் பாடுறது. ஒரு புலவர், நேர்மையானவங்க, வாக்கு வன்மம் உள்ளவங்க என்ன சொன்னாலும் பழிக்கும், அது பேர் தான் அறம் பாடுறது. அந்த பேப்பர்லையே செட்டி குளம் வேற இருக்க செம்மண் மேடாக்கி எட்டி எழுக என் அறம் அப்படின்னு எழுதி அந்த இட்லியே வச்சு அவங்க வீட்டில் ஒட்டிட்டு, இவர் கையில் இருந்த வாட்சை விற்றுட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு வீட்டில் போய் படுத்துடுறாங்க. அப்புறம் அவங்க மனைவி இதை கேள்விப்பட்டு கேணியில் குதிக்க போகிறாங்க. அவங்க சொந்தக்காரங்களாம் காப்பாற்றிடுறாங்க. அப்போ செட்டியார் ஓடி வராரு. ஓடி வந்து அவங்க மனைவி கையில், இவருக்கு எந்த நினைவுமே இல்லை புலவருக்கு, மனைவி கையில் 3000 ரூபாயும் வட்டியோடு சேர்த்து கொடுத்துட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்து அந்த ஆட்சியை, நான் எல்லாம் முடிச்சிட்டேன், வீட்டுக்கு வாமா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அந்த செட்டி இவங்க வந்து அந்த பேப்பர் எழுதி ஒட்டி வச்சுட்டு இவர் குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. செட்டியார் வந்து காசை கொண்டு கொடுக்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஆட்சி இந்த புலவர் வந்துட்டு போனோடனே அவங்க வீட்டை விட்டு எப்போயுமே எங்கேயும் வராதவங்க, தொழில் பண்ணுற இடத்துக்குலாம் வரமாட்டாங்க. அன்றைக்கி நேராக கிளம்பி இங்கே வர்றாங்க. புலவருக்கு பேசினபடிக்கு காசை எண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, கொடுத்தா தான் அந்த இடத்த விட்டு போவேன்னு சொல்லி மே மாதம் சித்திரை மாதம் வெயில் அப்படியே கொளுத்துது. அந்த தார் ரோட்டில் போய் அந்த ஆட்சி அப்படியே உட்காந்துடுறாங்க. கடைவீதியே அதை வேடிக்கை பார்க்குது. செட்டியார் கையும் ஓடல காலும் ஓடலை. ஒன்றுமே பேச முடியாமல் பேங்க்கு போய் இருக்க பேலன்ஸ்லாம் எடுத்து எல்லாத்தையும் கைமாற்று வாங்கி வட்டி முதலுமா கொண்டு போய் புலவர் வீட்டில் கொடுத்துட்டு வர்றாங்க. வந்து அம்மா நான் சொன்னபடிக்கு கொடுத்துட்டேன், எந்திரிச்சு வாமா அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சியை எழுப்பி விடுறாங்க. அவங்களோட புடவையோடு சேர்ந்து அவங்களோட தொடை சதை அப்படியே வருது. அந்தளவுக்கு அந்த ஆட்சி வைராக்கியமாக உட்காந்து இந்த தர்மத்தை காப்பாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. செட்டியார் வீட்டில் வந்து ஒரு பவுன் மோதிரம் போடுறாங்க.
கல்யாணம் முடிஞ்சு இந்த புலவர் வெளில வரும்போது அப்போ தான் யோசிக்கிறாரு, அவங்களும் முதல் போட தொழில் பண்ணுறவங்க, நம்ம ஒரே சமயத்தில் இவ்வளோ பணம் கேட்டது நம்ம தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஆச்சி வந்து நமக்காக தார் ரோட்டில் உட்காந்து இந்த மாதிரி வைராக்கியமாக இருந்தது எல்லாமே அவருக்கு வந்து ரொம்ப மனக்குழப்பத்தை உருவாக்குது. நம்ம தவறு பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வீட்டை விட்டு வெளில வரும்போது அவர் அறியாமையே அவர் கால் வந்து செடியார் வீட்டு பக்கம் போகுது. அங்கே அந்த ஆச்சி இருக்காங்க, புலவரே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை உட்கார வச்சு வெள்ளித்தட்டில் சாப்பிட சொல்கிறாங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க. அப்புறம் 3 பொற்காசுகள் கையில் வச்சு கொடுத்து, அன்றைக்கி நீங்கள் வந்து சாபம் விட்டு அறம் எழுதி வச்சுட்டு போயிட்டீங்க, எங்களை வாழ்த்தி ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சி கேட்குறாங்க. இவருக்கு துணிதல் நிமிராமல் இருக்கார், நம்ம என்னென்னாலும் அவளை அன்றைக்கி அப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண் பார்வையில் வந்து அந்த ஆட்சி காலில் இருக்க மெட்டி மட்டும்தான் தெரியுது. போய் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. மெட்டி உள்ளி சிதற மீனியெல்லாம் பொன் விரிய செட்டிக்குள்ளே விளக்கு செய்த தவம் அப்படின்னு சொல்லி பாடிட்டு வந்துடுறாங்க. தர்மம் வந்து எங்கேருந்து வருது? வீட்டிலேருந்து. வீட்டுலேருந்து ஆரம்பித்து தான் நாட்டுக்கு வருது. அந்த வீட்டில் பெண்கள் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறது, குழந்தைங்கள்லேருந்து கொண்டு வர்றது, இதை தான் இந்த கதை வந்து விளக்குது. நம்ம இனத்திலேயே கண்ணகி அரசனாக இருந்தாலும் அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்டு நியாயத்தை ஜெயித்தாங்க. இதெல்லாம் உதாரணமாக கொண்டுட்டு நம்ம இன்னமும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பண்பாட்டையும் நேர்மையையும் அறத்தையும் தர்மத்தையும் என்றைக்கும் பேணி பாதுகாக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.